ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி என்ன மீன் வாங்கினேன், அதை க்ளீன் பண்ணுற முறையும் என்ன பண்ணினேங்கிறது தான் வீடியோவில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சால மீன் தான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ மீனும் 100 ரூபா. விலை பரவாயில்லையான்னு சொல்லுங்கள். போர்ட்கட்டினிலேருந்து மீன் விலைலாம் கூட, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. வாங்கின மீனை ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அப்படி ஊற வச்சோம்னா செதில்லாம் ஈஸியாகவே சுரண்டதுக்கு வரும். நம்ம நகத்தை வச்சுமே சுரண்டிக்கலாம், இல்லைன்னா கத்தி வச்சு லைட்டாக 2 தேய்ச்சாலே செதில்லாம் வந்துடும். அப்புறம் வாழை கட் பண்ணிவிட்டு வயிற்று பகுதியிலேருந்து தலை நோக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே தலையை கட் பண்ணி எடுத்துருவேன். எடுத்துகிட்டு உள்ளே இருக்க வேஸ்ட்டையும் எடுத்துக்கலாம். இப்படி எல்லா மீனுமே கட் பண்ணிவிட்டு ஒரு 2 தண்ணி வச்சு நல்லாவே கழுவிக்கலாம். கழுவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னா மிச்சம் மீதி இருக்க செதிலும் அழுக்குமே நல்லா போயிட்டு மீன் நல்லா சுத்தமாயிரும். அந்த வேஸ்ட்டையுமே தூரப்படாமல் அப்படியே ஒரு சட்டையில் எடுத்து வச்சுக்குவேன். பூனை காக்கா எல்லாம் வந்து சாப்பிடும். அதுக்காக ஒரு 9 மீன் குழம்புக்குள்ளே போட்டேன். மிச்ச மீனவெல்லாம் பொரிக்க வச்சுக்கிட்டேன். இது வந்து டீட்டெயிலாக காட்டலை, ஏன்னா நான் ஏற்கனவே மீன் குழம்பு பொரிக்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன். அதனால தான். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீனால் நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. எப்போவுமே சால மீன் குழம்பு பொரிக்கிறதெல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்குமே டேஸ்ட்டாக தான் இருந்து. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.